வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் காரை செல்வராஜ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் ராமநாதன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரேஸ்வரம் பகுதியில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கும் இடையே மோதல் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இன்னொரு இடத்துல அதிமுகவுக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி தொண்டர்களுக்கும் இடையில மோதல் அப்படின்னு செய்திகள் சொல்லுது. பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் இடையில மோதல் வந்ததுக்கு என்ன காரணம்? கடுமையான போட்டி என்பதே இன்றைக்கு அதிமுகவிற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தான் இருப்ப களத்தில் இருக்கிறது என்பதுதான் கள நிலவரம். தேர்தல் தொடங்குவதற்கு முன்னாலேயே 9,000 கள்ள ஓட்டுகளை சேர்த்துள்ளார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே புகார் அளிக்கப்பட்டது தேர்தல் ஆணையத்திலே. அதை நாங்கள் நீக்க முடியாது என்று அந்த தேர்தல் அதிகாரி அறிவிக்கின்றார். அதற்கு பின்னால் தேர்தல் தொடங்கியதற்கு பின்னாலே ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்கின்ற முறைகேடுகளை நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவித்து வருகின்றோம். அதை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்து வருகின்றோம். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில மோதல் வரல, பாஜக தொண்டர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் இடையில தான் மோதல் வந்திருக்குங்கிற ஒரே காரணத்தை வச்சுட்டு களத்துல போட்டி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் அப்படின்னு சொல்றீங்க. அங்கே மல்லு கட்டுவதற்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் துணிந்திருக்கிறது. அதிமுகவின் அராஜகங்களை அந்த களத்திலே மல்லு கட்டுவதற்கு, அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு, ஆற்றுப்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தான் முயன்று இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அந்த செயல்களை கண்டுகொள்ளாமல் கம்பரசம்பேட்டை பகுதியில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் அதிமுகவுக்கும் இடையில மோதல் அப்படின்னு சொன்னா அப்போ மார்க்சிஸ்ட் கட்சி தான் அதிமுக எதிர்த்து தீவிரமாக போராடுதுன்னு அர்த்தம். அப்படி இல்ல அந்த இடத்திலே அவர்கள் ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அதாவது ஊழலுக்காக வந்த தேர்தல், ஊழலின் காரணமாக நடந்த இடைத்தேர்தல், அதனால் ஊழலுக்கு எதிராக வாக்களியுங்கள் என்று மார்க்சிஸ்ட் கட்சியினர் பேசியதால் அந்த சண்டை அந்த இடத்திலே வந்தது. ஆனால் இன்று பிஜேபியை பொறுத்த அளவிலே அவர்கள் வாக்குகளுக்கு பணம் கொடுப்பதையும் சேலை கொடுப்பதையும் மற்ற நடவடிக்கைகளையும் நாங்கள் தொடர்ந்து கண்டித்து வருகின்றோம் என்பதால் பிரச்சாரம் நடக்கும் போதே எந்தவித கலவரம் இல்லாத சமயத்திலேயே அவர்கள் கலவரத்தை தூண்டுகிறார்கள். கலவரம் எந்த விதமான காரணமும் இல்லாம நீங்க பிரச்சாரம் செய்த பகுதியில் அவங்க உங்களை தாக்குனாங்களா, இல்ல அவங்க பிரச்சாரம் செய்த பகுதியில் நீங்க போனீங்களாங்கிறத பற்றி பேசுவோம். அதற்கு முன்னால காரை செல்வராஜ்டையும் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மோதல்? அதாவது இப்ப அவர் பேசியதை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் அணுகுமுறைகள் வேறுபட்டு நிற்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அவர்கள் இந்துத்துவா என்பதையும் முஸ்லீம்களுக்கு எதிரான கிறிஸ்தவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை வைத்து அவர்கள் தேர்தல் களத்தை சந்திக்க முடியாது என்கிற நிலவரம் அவர்களுக்கு தெரியும். ஆனால் திட்டம் போட்டு கலவரத்தை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்குவதும் அதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இடத்தை தாங்களும் களத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பதற்காக இது பாரதிய ஜனதா கட்சியுடைய தவறு தான். அம்மா மண்டபம் பகுதியில் வீரேஸ்வரம் 2வது தெருவிலே ஏற்கனவே அதிமுகவினர்கள் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் நடக்கிற இடத்துல ஒரு வாகனத்திலே பிரச்சாரம் செய்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு தலைவர் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்தை கடக்கிற வரைக்கும் அந்த வாகனத்தினுடைய ஒளிபெருக்கை அணைத்து விட்டு பிரச்சாரம் செய்யாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று பிரச்சாரம் செய்கிற ஒரு நாகரிகத்தை அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ தொடர்ந்து கடைபிடித்து வந்திருக்கிறது. தேர்தல் களத்தில் அவருக்கு அதிகார துஷ்பிரயோகம் செய்வது வேறுபட்ட விஷயம். இதை திராவிட இயக்கங்கள் கடைபிடித்து வந்திருக்கிறது. நான் இடைத்தேர்தல்கள் நிறைய பணியாற்றியதுனால சொல்றேன். பட் அதிமுகவினர் அந்த இடத்துல அவங்க 2 பேரும் கடைபிடிக்கலன்னா கூட காவல்துறை அந்த பகுதியில் ஏற்கனவே ஒரு கட்சி பிரச்சாரம் செய்துட்டு இருக்கு, நீங்க அந்த பகுதிக்குள்ள இப்ப போகாதீங்க, அவங்க முடிச்சிட்டு போனதுக்கு சூழ்நிலை இல்லை. அவங்களுடைய திட்டமே அதுதானே. மக்கள் மத்தியில் தேர்தல் களத்திலே பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறது, திமுக போட்டியில் இல்லை, அதிமுக பாஜகவும் தான் போட்டியில் இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக தான் இந்த செயல்பாடு அவங்க எடுத்தது. பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பகுதியிலே போய் பிரச்சாரம் பண்ணுகிற பொழுது சராசரியாகவே அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுங்கட்சி, தமிழகத்தில் ஆளுறவங்க, இவங்க மத்தியில் ஆளுகிற கட்சி, மத்திய மாநிலத்தில் ஆளுகிற கட்சிகளுக்கு இடையிலே ஒரு போராட்டம். இதற்கு முழுமுதற் காரணம் இந்த கலவரத்திற்கான இவங்க போய் ஒரு சாலை மறியல் பண்ண உடனே வேட்பாளர் தாக்கப்பட்டார் தலைவர்கள் அறிக்கை கொடுக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலவரத்தை திட்டமிட்டு நடத்தியது பாரதிய ஜனதா கட்சி, அதற்கான வாய்ப்பை உருவாக்கியது பாரதிய ஜனதா கட்சி. தமிழகத்தில் இருக்கிற காவல்துறை அந்த வாய்ப்பை தடுப்பதற்கு தவறி இருக்கிறார்கள் என்ற உண்மையை நம்ம சொல்ல வேண்டும். அதிமுகவும் திமுகவும் கடந்த காலங்களிலே கண்ணியத்தை கடைபிடித்திருக்கின்றார்கள் அப்படின்னு எந்த விதத்தில் சொல்றாங்கன்னு தெரியல. இன்றைக்கு ஒரு முதியவரை காட்சி ஊடகத்திலேயே வந்தது, முதியவரை கீழே போட்டு புரட்டி மிதிக்கின்றார்கள், கொடிக்கம்பால் அடிக்கின்றார்கள். இதுதான் அதிமுகவும் திமுகவும் திமுகவிலிருந்து வந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் கடைபிடிக்கின்ற கண்ணியமா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு இடத்திலே பிரச்சாரம் நடந்து வந்து கொண்டிருந்தாலும் கூட
அடுத்த கட்சி போனால் ஒருவேளை அவர் சொல்லுவது போல உண்மை என்று சொன்னாலும் கூட அவர்கள் மைக்க அணைக்கலாம். அந்த மாதிரி நடக்கவே இல்லை. அந்த இல்ல இல்ல ஏற்கனவே அவங்க அங்க பிரச்சாரம் இல்ல, அவர் சொன்னது உண்மையாக இருந்தாலும் கூட அவர்கள் சொல்லுவது போல அது கடமை கண்ணியம் கட்டுப்பாடாக அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் மைக்கை அணைத்து விட்டு நாங்கள் பிரச்சாரம் ஒரு 5 நிமிடமோ ஒரு தெருவில் வீரேஸ்வரம் 2வது தெரு என்பது ஒரு சின்ன பகுதி தான், அந்த தெருவில் அவங்க வந்து மைக்கை அணைச்சிடலாம். அதனால எங்கேயோ சேருவதற்கு அவங்க முடிவெடுத்ததற்கு பின்னால இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த கலவரத்திற்கு காரணம்னு சொல்றாங்க. அடி வாங்கினது பூரா பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள். அவர்களை தயவு செய்து குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். இந்த செய்தியில தினமணியில வந்திருக்கிற இந்த செய்தியில பாஜக மாவட்ட தலைவர் பார்த்திபன், துணைத் தலைவர் கோவிந்தன் உட்பட 3 பேர் பாஜக தரப்பிலையும் அதிமுக தரப்புல 6 பேரும் காயமடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு செய்தி இருக்கு. அதாவது அப்ப மோதலுக்கு தயாராக யார் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அது ஒரு செய்தியா. காவல்துறை அந்த மாதிரி வழக்கு போடுறாங்க. அந்த மாதிரி காவல்துறை அவங்க நாங்க ஒரு புகார் கொடுத்து ஒரு 6 பேர் மேல புகார் கொடுத்தா அவங்க எங்க தரப்புலையும் எதிர்த்தரப்பின் மேலும் வழக்கு போடுகிறார்கள். இது ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய போக்கு. யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் மீதும் வழக்கு போடுவது என்பது காவல்துறைக்கு, தமிழக அரசாங்கத்திற்கு இது ஒரு வழக்கமாக போய்விட்டது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது எந்த விதத்தில் அண்ணெல்லாம் ஆதரிக்கிறாங்கன்னு தெரியல. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு திராவிட கழகங்கள் கடைபிடிக்கணும். ஆனால் மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கங்களுக்கு அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடெல்லாம் தேர்தல் காலங்களிலே இல்லை என்பதை தான் அவர் பதிவு. எல்லா காலத்திலும் நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரம் செய்ய வந்துச்சுன்னா மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும், அதை கொஞ்ச நேரம் அனுபவிப்போம்னு சொல்லி அவங்களை பிரச்சாரம் செய்ய விட்டுட்டு நீங்க உங்க பிரச்சாரத்தை நிறுத்திக்க வேண்டியது. பொது தேர்தலாக இருந்தா சில வழிமுறைகள் வந்து எப்பவுமே ஒரு மாற்றத்துக்கு வரும். இந்த இடைத்தேர்தல் தமிழகம் எவ்வளவு இடைத்தேர்தல்களை சந்திச்சிருக்கிறோம். இடைத்தேர்தல் என்பதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரிய இடமாகத்தான் அது கருதப்படுது. அது தமிழக அரசியல் வரலாற்றுல கடந்த ஒரு 10 ஆண்டுகளை நம்ம பார்த்துட்டோம். ஒரு எதிர்கட்சியா இருக்கிறவங்க தேர்தலில் நிற்பதற்கே பயப்படக்கூடிய சூழ்நிலையை ஆளுகிற அரசாங்கங்கள் வந்து உருவாக்குது என்பதிலே மறுக்க முடியாது. அது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிற இடத்துல அந்த சூழ்நிலையை தவிர்த்து விட்டு போவதற்கான ஒரு நாகரிகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏன் இல்லாமல் போனது என்பதுதான் எனக்கு. இடைத்தேர்தல்கள் முழுவதிலுமே கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை திராவிட கட்சிகள் கடைபிடித்தார்கள். அது திருமங்கலமாக இருந்தாலும், காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டியாக இருந்தாலும், சாத்தாங்குளத்தில் இருந்தாலும், இன்றைக்கு நடக்கிற ஸ்ரீரங்கமாக இருந்தாலும் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை எப்படி கடைபிடிக்கிறார்கள் என்பது நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியும். திருமங்கலத்திலே நடந்த தேர்தலில் திராவிட கட்சியை திமுகவை எதிர்த்து தெரு தெருவாக பிரச்சாரம் போனவர் அருமைக்குரிய வைகோ அண்ணன் அவர்கள். விளக்கம் சொல்ல அண்ணனுக்கு இந்த திருமங்கலம் தொகுதியில வந்து ஒரு எதிர்கட்சியினர் வந்து வாக்கு சேகரிக்க போக முடியாத ஒரு சூழ்நிலை திருமங்கலம் பகுதியில் இருந்தது. திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நடைபெற்ற தேர்தல். ஆனால் ஒரே அதையும் மீறி எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் அந்த திருமங்கலம் தொகுதி முழுவதும் பிரச்சாரம் பண்ணாங்க. தேர்தலில் என்ன வேட்பாளர் நிறுத்தி இயக்கம் அந்த பிரச்சாரத்துக்கு போல. ஆனால் ஒரு இடத்தில் கூட ஒரு சிறு அசம்பாவிதமோ இது போன்ற ஒரு விரும்பத்தகாத நடவடிக்கைகள் ஏற்படவில்லை என்பது நாகரிகத்தை கடைபிடித்து மனதைரியத்துடன் வாக்கு சேகரிக்க சொன்னோம் என்பதுதான் உண்மை. ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. திருமங்கலம் தேர்தலிலே வாக்கு சேகரிக்க எதிர்கட்சிகள் போக முடியாத சூழ்நிலை இருந்தது அப்படின்னு சொல்றார். அதுக்கு பின்னால எந்த கலவரமும் வரல அப்படின்னு சொல்றார். அப்போ அவ கலவரத்தை தூண்டுவதற்காகத்தான் வைகோ அந்த பிரச்சாரத்துக்கு போனாரா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். நீங்க சொல்ற அதே தர்க்க நியாயத்தை வந்து இங்க அப்ளை பண்ணாலும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அங்க ஏற்கனவே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்த அதிமுக இருக்கும்போது நீங்க அங்க உள்ள போறீங்க. யார் இருக்கிற இடத்துல யாரு போறாங்க முதல் கேள்வி. ஒருவேளை உங்களை அங்க போக அனுமதிக்கலன்னு வச்சுக்கோங்க, காவல்துறை உங்களை போக அனுமதிக்கலன்னா என்ன பிரச்சனை வந்திருக்கும்? நீங்க வந்து பிரச்சாரம் செய்வதற்கே அரசு அனுமதிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு ஆர்ப்பாட்டத்துக்காக சாலை மறியலில் ஈடுபட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இல்ல. அதாவது அவர்கள் வந்து எங்களுக்கு நாங்க முறைப்படி கடிதம் கொடுத்து ஒவ்வொரு காவல்துறைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் பிரச்சாரம் செய்ய எந்த இடத்திலே தொடங்குவது எந்த இடத்திலே முடிப்பது என்பதையெல்லாம் காவல்துறைக்கு தெரிவித்து விட்டு அனுமதி பெற்றுத்தான் நாங்கள் வர வேண்டும். அப்படி அனுமதி பெற்று வரும்பொழுது இந்த இடத்திலே காவல்துறையினரிடம் முறையாக அனுமதி பெறாமல் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பிரச்சாரம் செய்கிறார்கள். அவர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறார்கள், சேலை கொடுக்கிறார்கள், பால் பாக்கெட்டுகள் கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் தொடர்ந்து எதிர்த்து வருகின்றோம். தொடர்ந்து நாங்கள் வந்து அந்த களத்திலே எதிர்த்து வருகின்றோம். தேர்தல் ஆணையத்திற்கு புகார் தெரிவிக்கின்றோம், காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கின்றோம். எந்த வழக்குமே போடுவதில்லை. ஒருவேளை இதை போன்ற இடைத்தேர்தல்கள்ல ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல, ஒரு சம அளவிலான போட்டிக்கான வாய்ப்பே இல்லை
ஆளும் கட்சி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அனைத்து விதமான முறைகேடுகளிலும் ஈடுபடுகிறது அப்படிங்கிறத பல ஆண்டுகளாக கேட்டுட்டு வரோம். எல்லா இடைத்தேர்தலிலையும் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிக்கிட்டே வராங்க. அப்படி ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம, அதை முதன்மைப்படுத்தாம, பாரதிய ஜனதா கட்சியோ மார்க்சிஸ்டோ அல்லது மறுமலர்ச்சி திமுகவோ விடுதலை சிறுத்தைகளோ அந்த மாதிரி சிறிய அமைப்புகள் செய்யக்கூடிய தவறுகளை, அவர்களுடைய செயல் திட்டத்தை விமர்சனத்துக்கு எடுத்துக்கிறது தப்பு அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு உண்டா? இல்ல, விமர்சனத்துக்கு எடுத்துக்கிறதுக்குல ஆளுங்கட்சி அராஜக போக்கை கடைபிடிக்கிறார்கள் என்பது மாற்று கருத்து இல்லை. அந்த ஒரு பயணிகள் தங்கும் விடுதியில் இருந்த அதிமுகவினர் பக்தர்கள் போல் இருந்தவர்களை நிறைய பேரை நேற்றைக்கு அதிமுக வெளியேற்றிருக்காங்க. ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கு. மனோகரன் அவர் பேர் நினைக்கிறேன். வாக்குவாதம் நடந்திருக்குது. தேர்தல் களத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி முறையான வாய்ப்புகளை மாற்றுக் கட்சிகளுக்கு கொடுக்காமல் அராஜக போக்கை கடைபிடிக்கிறார்கள் என்பது மாற்று கருத்து இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இதனாலதான் மறுமலர்ச்சி திமுக இந்த களத்தில் வேண்டாம் நம்ம ஒதுங்கி இருப்போம் நினைச்சதுக்கு காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் 9,000 வாக்குகள் இரட்டை வாக்குகளாக அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்து. ஆனால் கடைசியாக அவங்க கோர்ட்டுக்கு போனதுக்கு பிறகு 2 நாட்களுக்குள்ள அதெல்லாம் நீக்கிறோம்னு சொல்லி தேர்தல் கமிஷன் அறிவித்ததை தவிர அதற்கு பிறகு நீக்குவதற்கான எந்த ஒரு காரணத்தையும் செயல்பாடுகளையும் தேர்தல் கமிஷன் பொதுவாக அறிவிக்கல. அதனால நடைபெறுகிற தேர்தல் தமிழகத்தை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிற அதிமுகவிட அராஜக போக்கு இல்லாமல் இல்லை. இந்த அராஜக போக்கு தொடர்ந்து கொண்டுதான். பிரச்சாரம் செய்வதற்கு அந்த தொகுதிக்கு வெளியில் இருப்பவர்கள் வருகிறார்கள் குற்றச்சாட்டு எவ்வளவு தூரம் சரியானது? வெளியில் இருக்கிறவங்க வரவே கூடாதா? வாலண்டியர்ஸ் போகலாம், தவறு கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க. 25 மந்திரிமார்கள் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா மார்க்சிஸ்ட் கட்சியும் சரி பாஜகவும் சரி சாலை மறியல்ல எழுப்பக்கூடிய முதல் கோரிக்கை தொகுதிக்கு வெளியில இருக்கிறவங்க தான் அங்க இருக்காங்க, பிரச்சாரம் செய்யறாங்க, அவங்களை தாக்குறாங்க, அவங்களை முதல்ல வெளியில அனுப்புங்க அப்படின்னு தான் கேட்கறாங்க. இல்ல, அதாவது இப்ப அதிமுக பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வரலாறு பாத்தீங்கன்னா, அந்த இடைத்தேர்தல் வரலாறு பாத்தீங்கன்னா, தேர்தல்ல அந்தந்த பகுதிகளை பிரித்து இப்ப ஒண்ணுல இந்த கண்டோன்மெண்ட் தேர்தல் இங்க நடந்தது பாருங்க, சென்னையில பல்லாவரம் கண்டோன்மெண்ட் தேர்தல். ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு அமைச்சர், ஒரு வார்டுக்கு அமைச்சர். மொத்தத்திலே பாத்தீங்கன்னா 1800 வாக்குகள் தான். அதுல பாத்தீங்கன்னா 8 ஓட்டு 9 ஓட்டு 14 ஓட்டு வித்தியாசத்துல தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு. ஒரே ஒரு இதுல 450 வாக்குகள்ல அதிமுக தோல்வி பெற்றிருக்கு. உடனே அவர் குற்றவாளியாக இங்கே முன்னாள் முதல்வர் மக்கள் முதல்வர் முன்னால நிறுத்தப்படுகிறார். இந்த பய உணர்ச்சி எப்பவுமே அதிமுக தேர்தல் களங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு பார்த்தா 25 அமைச்சர்கள் போய் இருக்கிற இடம் வேலை செய்யலாம். ஆனால் தேர்தல் கமிஷன் களத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குன்னு வந்தாலும் கூட பிரச்சாரத்தின் போது அதிமுக தொண்டர்கள் பதற்றமாக இருக்கிறதுக்கு நீங்க சொல்றதுதான் காரணம், முக்கியமான காரணம். பதட்டங்கிறது அமைச்சர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், அவங்களுக்கு ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு கொடுத்திருக்கான். அந்த இடத்துல நாளைக்கு வாக்குகள் கம்மியானாலும் இல்ல தோல்வியுற்றாலும் அந்த 25 அமைச்சர்களுக்கும் பதவி போகும் என்கிற பயம் அவர்களுக்கு. அவர்களுக்கும் கூட இருக்கிற பூரா காசு பணம். ஒரே ஒரு செய்தி பாருங்க, 2.5 கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆகுமா. இந்த கடந்த சனிக்கிழமைக்கு மட்டும் 4.5 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் வியாபாரம் நடந்திருக்கு. பொதுவாக தேர்தல் களம் என்பது ஒரு நாகரிகமற்ற முறையில் வழிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கிற தேர்தல் இல்லை. ஆனால் ஒரு எதிர்கட்சியாக தேர்தலில் நிற்கிறவங்களுக்கு சம வாய்ப்பு வழங்காத சூழ்நிலையில் தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியும் மார்க்சிஸ்ட் கட்சியும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மக்களுடைய கவனத்தை கவர வேண்டும். அதை தவறு என்று எடுத்துக்கொள்வதா சரின்னு எடுத்துக்கொள்வான்னு எனக்கு தெரியல. மக்களுக்கு அந்த சட்டமன்றத்திற்குள்ள வாய்ப்புகள், சமநிலை வாய்ப்புகள் இல்லை. ஆளுங்கட்சியினுடைய அராஜகம் நீடிக்கிறது. நாம் களத்திலே இருக்கிறோம் என்பதை மக்களுக்கு கொண்டு செல்வதற்கான போராட்ட யுத்தம் தான் அந்த மார்க்சிஸ்ட் கட்சி உங்களுக்கு பண்ணிருக்கு. ரெண்டாவது, மார்க்சிஸ்ட் கட்சி இந்த ஊழலுக்கு எதிராக குற்றம் சுமத்தினாங்கன்னு தான் அவங்க கூட தகராறு நடந்தது. அதாவது முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் கொடுத்திருக்கிற அறிக்கையில இந்த பெங்களூர் நடைபெற்ற வழக்கில் நான் குற்றவாளியாக நாம் தண்டிக்கப்பட்டிருப்பது திட்டமிட்ட செயல்பாடுன்னு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. திட்டமிட்ட செயல்பாடு. சோ நான் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் என்கிற ஒரு சூழ்நிலையில தான் இந்த தேர்தல் களத்தை அதிமுக சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க குட்டு வெளிப்பட்டுருவோம். மார்க்சிஸ்ட் இயக்கங்கள் ஊழலை முன்னிலைப்படுத்தி பேசிடுவாங்களோ, அவர்களை தொடர்ந்து இதை பேசவிட்டால் நமக்கு பிரச்சனை வரும், வாக்குகள் குறைந்து போகும் என்கிற சிந்தனைகள் கூட இந்த மார்க்சிஸ்ட் இயக்கத்தை நோக்கி அதிமுக கலவரம் பண்ணிருக்கலாம். இந்தியாவின் அணு உலை இழப்பீட்டு சட்டத்தில் திருத்தம் செய்யப்படாதுன்னு மத்திய அரசு நேற்று ஒரு அறிக்கை மூலமாக தெளிவுபடுத்தியிருக்குது. அணு உலை இழப்பீட்டு சட்டத்திலோ அதன் விதிகளிலோ திருத்தம் செய்யும் உத்தேசம் இந்த அரசுக்கு இல்லை அப்படின்னு அரசு தெளிவாக சொல்லுது. அந்த உத்தரவாதத்தை நீங்க ஏற்கிறீங்களா? இல்ல, அந்த உத்தரவாதம் என்பது அது 2 விதமா நம்ம பார்க்கிறோம். ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாலே காங்கிரஸ் அணு ஒப்பந்தத்தை போட்டு அதை கிடப்பில் போடப்பட்ட திட்டத்தை நாங்கள் தூக்கி எடுத்து மறுபடியும் ஒபாமா வரவழைச்சு நாங்கள் கையெழுத்திட்டு இருக்கிறோம் என்று பெருமை பேசினாங்க. ஒபாமா வந்துட்டு போனதுக்கு பிறகு அப்பொழுது என்ன பேசினாங்கிற முறையான வெளிப்பாடுகள் முன்னால வர இல்லை.
ஆனால் இதில் கொடுத்துருக்கிற செய்தி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒபாமா அவர்கள் இங்கே வருவதற்கு 3 நாட்களுக்கு முன்பாகவே மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் குழு அங்கே சென்று இதற்கெல்லாம் நிலைப்பாட்டிற்கு ஒத்துக்கிட்டு ஒபாமாவுக்கு ஓகே பண்ணி தான் அவர் இங்கே கூட்டு வந்திருக்காங்க. இந்த செய்திகள் ஒபாமா அவர்கள் இங்கே இருந்து திரும்பி செல்லுகிற வரையில் அந்த தகவல்கள் இங்கே நமக்கு தெரியல. ஏன்னா காங்கிரஸ் அரசாங்கத்தில் இந்த 8 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நிறுத்தியதற்கு காரணமே இந்த இழப்பீடு தான். அந்த பொதுமக்களுக்கு என்ன போபால் விஷவாயு தாக்குதல்ல இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கு நம்ம இழப்பீடு வழங்கல. அந்த குற்றம் செய்த அந்த கம்பெனியோட குற்றவாளியை தப்பிக்க வைப்பதற்கு அரசாங்கங்கள் துணை போயிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அது அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை நமக்கு குறைந்திருக்கிறது. ஒரு அறிவியல் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் பண்ணுறதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்க, அந்த இழப்பீடு தொகை பாதிக்கப்பட்ட தனிநபர் கேட்க முடியாது. அந்த இந்திய நிறுவனம், அதை நிர்வகிக்கிற இந்திய நிறுவனம் தான் இழப்பீட்டை கோரி பெற முடியும் என்பதே மக்களை ஏமாற்றுகிற செயல் தான். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது முன்னால இருந்ததை விட நல்ல நல்ல அம்சங்களை சேர்த்திருக்கிறார்கள். எப்படி ஒரு விபத்து ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அவர் நேரடியாக இழப்பீடு கோரி வழக்கு தொடர முடியாது அப்படிங்கிறதுல என்ன விதமான நல்ல அம்சம் இருக்கிறதா? நடைமுறையிலையும் அது சாத்தியம் இல்லை. நடைமுறையிலையும் கூட தனி மனிதன் ஒரு அமெரிக்க நிறுவனத்திடம் ஒரு அமெரிக்காவிலோ அல்லது வேறு நாட்டிலோ சென்று ஒரு இழப்பீட்டை பெறுவதற்காக வழக்கை போட்டு பல்லாண்டுகள் நடத்துவது என்பது நடைமுறையில் ஒரு வக்கீலை எங்கேஜ் பண்ணணும், நடைமுறையில் அது ஒரு கவுண்டர் போடுவதாக இருந்தாலும் சரி, நடைமுறையில் எவிடன்ஸ் சொல்லுவதாக இருந்தாலும் சரி, அது நடைமுறையிலே நம்ம சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு, ஒரு தனி மனிதனுக்கு நீதிமன்றத்தை நாடும் உரிமையை சட்டம் மூலமாக மறுக்க முடியுமா? இல்ல அந்த மாதிரி இல்ல. ஒரு தனி மனிதன் நீதிமன்றத்தை அணுகும் உரிமை இருக்கக்கூடிய அடிப்படையில் அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப இன்னைக்கு என்ன நாட்டில் உள்ள கிரிமினல் சட்டங்கள் முழுவதுமே தனி மனிதன் பாதிக்கப்படுகிறான். அது கொலை வழக்காக இருந்தாலும், கொள்ளை வழக்காக இருந்தாலும், அது அட்டெம்ப்ட் மர்டராக இருந்தாலும் தனி மனிதன் தான் பாதிக்கப்படுகிறான். அவனுக்காக வழக்கை நடத்துவது அரசாங்கம். அது மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கத்தினுடைய பிரிவிலே வருகிறது. அவர்கள் நடத்துகிறார்கள். சில வழக்கை மத்திய அரசாங்கம் நடத்துகிறது. அவனுக்காக வழக்கை நடத்தக்கூடியது மாநில அரசாங்கங்கள். அதனால இந்த வழக்கை பொறுத்த அளவிலையும் கூட இவருக்காக வழக்கை நடத்தக்கூடிய பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு மனித உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் கொடுக்குது, பிரிவு 21. அதன்படி உங்க எல்லாரையும் நாங்க பாதுகாக்கிறோம், உங்களுக்கு ஏதேனும் ஒரு இழப்பு வந்ததுன்னா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு அந்த உரிமை இருக்கணும்னு நீங்க வலியுறுத்துறீங்க? இல்ல அது ரொம்ப ஒரு வேடிக்கையான செய்தி தான். அது நம்ம இதுவரைக்கும் நடந்திருக்கிற நடைமுறைகளை ஒப்பிட்டு தான் நம்ம என்ன நடக்கும்னு நம்ம யூகிக்க முடியும். அதாவது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல ஒரு இந்திய அரசாங்கம் ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இருக்கும்போது அந்த பகுதியிலே நிலங்களை கையகப்படுத்துகிற பொழுது மக்களுக்கு என்ன வாக்குறுதி இந்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டதோ அந்த வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்பது இன்றைக்கு வரைக்குமே இவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறவங்க 250 நாட்களுக்கு தொடர்ந்து வேலை செய்துட்டா பணி நிரந்தரம் பண்ணணும் சட்டம் இருந்தும் சட்டத்தை கொடுக்காமல் நிரந்தரமாக்கல் எத்தனையோ ஆயிரம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் என்பதை மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ கண்டுகொள்ளவில்லை என்பது ஒண்ணு. இந்த போபால் விஷயவாய் நான் ஏற்கனவே சொன்னேன். அதற்கு திட்டமிட்டு இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த இழப்பீடும் முறையாக கிடைக்கவில்லை. நீண்ட நெடிய போராட்டம், தெருவில் இறங்கி போராடக்கூடிய சூழல்ல தான் இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அங்கு ஏற்பட்ட பாதிப்புகளை நீக்குவதற்கு, அங்கு ஏற்பட்ட வேதி கழிவுகளை எடுப்பதற்கு அரசு தரப்புல எந்த விதமான முயற்சியும் எடுக்கல அப்படிங்கிறது தான் போபால் ரிசல்ட். அப்படி இருக்கும்போது அரசை எப்படி நம்புவது? இல்ல, அது ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கத்தை மக்கள் நம்ப முடியாது என்ற முடிவுக்கு வந்துதான் இன்னைக்கு பிஜேபிக்கு வாக்களித்து இன்றைக்கு உள்ள இந்த ஒப்பந்தங்களை பொறுத்த அளவுல ஒரே ஒரு சின்ன நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் அரசு சொல்றீங்க. அந்த போபால்ல நீங்க ஆட்சிக்கு 3 டேர்ம் ஆகுது இல்ல? ஆமா, அதாவது இந்த இழப்பீட்டு சட்டத்தை பொறுத்த அளவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, $85,000 மில்லியன் இந்திய காப்பீட்டு நிறுவனங்களிடம் அவர்கள் காப்பு தொகையாக கட்ட வேண்டும் என்று இன்றைக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதாவது உலை கொடுப்பவர்கள், ஆமா, உலை கொடுப்பவர்கள் காப்பீட்டு தொகையாக செலுத்த வேண்டும். இதனால 2 நன்மை. ஒன்று, எவ்வளவு கொடுக்கணும்? $85,000 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்திய காப்பீட்டு நிறுவனங்கள் அவங்க கொடுக்கணும்னு சொல்றீங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இதுல நியூக்ளியர் இன்சூரன்ஸ் பூல் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குவோம். அது இந்திய அரசும் இந்திய பொது காப்பீட்டு நிறுவனங்களும் சேர்ந்து அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அதாவது இந்திய பொது காப்பீட்டு நிறுவனங்களிடம் செலுத்த வேண்டும்.
ஒருவேளை நீங்க சொன்னது மாதிரி இந்திய அரசாங்கமே அதற்கு உரிய தொகையை செலுத்தி விட்டது அப்படின்னு வச்சா, அதாவது எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாவா தின்னா பணியாரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசாங்கம் அதற்குண்டான தொகையை செலுத்தி விட்டால் அதற்கு அமெரிக்காவிற்கு கொடுக்க வேண்டிய தொகையிலிருந்து கழித்துக் கொள்வார்கள். அதுதான் விஷயமே தவிர, அதனால இந்திய காப்பீட்டு நிறுவனங்களும் கூட வளம் பெறும், அவர்களுக்கு பிசினஸ் பெருகும். ஏதாவது இழப்பீட்டிலே குறைபாடுகள் இருந்தாலும் கூட இந்திய பொது காப்பீட்டு நிறுவனங்களிடமிருந்தே இழப்பீட்டை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இவ்வளவு தொகையை பிரீமியமாக ஒரே நாளில் கிடைப்பது என்பது பெரிய பிசினஸ். இந்திய பொதுக்காட்டு சாதாரணமாக தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் கூட அயல்நாட்டு நிறுவனங்கள், லண்டன் நிறுவனங்களிடம் ஸ்டார் இன்சூரன்ஸிலே டெபாசிட் செய்கிறார்கள், காப்பீட்டு செய்கிறார்கள். ஆனால் இந்திய அரசாங்கம் இது மிகச்சரியான வகையிலே இந்திய காப்பீட்டு நிறுவனங்களிடம் இதை செலுத்த செய்திருக்கிறார்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்தில் பேசுகிற போது இந்த அணு உலையை கொடுக்கிறவங்க அது உதிரி பாகங்கள் கொடுப்பவராக இருந்தாலும், இயந்திரங்களை சப்ளை பண்றவங்களாக இருந்தாலும், அதனால் ஏற்படுகிற பாதிப்புக்கு அதை யார் நம்ம இந்த அணு உலைக்கு சப்ளை பண்ணாங்களோ அவங்க தான் பொறுப்பை எடுத்துக்கணும்னு தான் ஆரம்பத்தில் பேசினது. அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்வதற்கு அமெரிக்க நிறுவனங்கள் தயாராக இல்லை. ஒபாமா அவர்கள் இங்க வந்துட்டு பேசிட்டு போகும்போது இரண்டு விஷயங்களை சொன்னார். ஒன்று இந்த செய்தி சொன்னது, இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க இந்தியாவிலே இந்த பொருட்களை தயார் செய்யறதுக்கு அமெரிக்காவில் இருக்கிற தொழிலதிபர்கள் யாரும் தயாரா இல்ல, நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குங்கிறதை பதிவு பண்ணிட்டு போனாரே தவிர, இன்றைக்கு இவர்கள் பேசுகிற எந்த செய்தியும் ஒபாமாவிற்கு பிறகு வெளிப்படையாக வரல. ரெண்டாவது, அந்த இன்சூரன்ஸ் பத்தி சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு என்ன ஒரு கேள்வி, ஒரு விவாதம் வந்ததுன்னா, அணு உலைக்கு அவர்கள் திட்டத்திற்கு செலவிடுகிற தொகையை விட இந்த காப்பீட்டு இழப்பிற்கு அவர்கள் செய்கிற தொகை அதை விட அதிகமாக இருக்கிற காரணத்தினால்தான் அது அமெரிக்கா அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாட்டின் அறிவியல் ரீதியான முன்னேற்றத்திற்கு எப்போதுமே தடையாக வைகோ இருக்கிறார் அப்படின்னு பாஜகவினுடைய, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் H. ராஜா திண்டுக்கல்ல நேற்று பேசியிருக்கிறார். இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக, இந்தியாவின் வளர்ச்சிக்காக அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்னால்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவங்களோட கூட்டணியில் இருந்தீங்க. இப்போ வெளியில் வந்துட்டீங்க. ஆனால் வளர்ச்சிக்கு ஆதரவு கொடுத்தவங்களை இப்போவே வளர்ச்சிக்கு எதிராக நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி பாஜக குற்றம் சாட்ட வேண்டிய சூழல் ஏன் வந்தது? அதாவது அரசியல் தலைவர்களில் ஒரு 3 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒரு அதிசயமாக சில தலைவர்களை பார்ப்போம் நம்ம. அது பண்பு தலைவர் வைகோ அவர்கள் மாதிரி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றிகள் அடையாவிட்டாலும் 24 மணி நேரம் மக்கள் பணிக்காக சுற்றி கொண்டிருக்கிற தலைவர்களை நிறைய தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நம்ம குறிப்பிட்டு எங்கள் தலைவரை மட்டும் நான் சொல்கிறேன். அதிசயமாக நம்ம பார்க்குறோம். நிறைய தலைவர்களை நம்ம வேடிக்கையாக பார்க்கலாம். அவர்களோட செயல்பாடுகளை பார்க்கும்போது வேடிக்கையாக இருக்கும். இந்த தேசிய தலைவர் ராஜா அவர்களை பார்க்கும்போது ஒரு வினோதமான தலைவர், ஒரு வினோதமான ஒரு விளையாட்டு பிள்ளை மாதிரி. அவர் என்ன பேசுறாருங்கிறது அவருக்கே புரியாது. இல்ல, நீங்க கடந்த காலத்துல வைகோ எல்லா வளர்ச்சி திட்டங்களையும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்த்துட்டு தானே இருந்திருக்காரு. அப்ப அவர் சொல்றதுல என்ன தவறு? அந்த வளர்ச்சி திட்டங்களை எந்தெந்த திட்டங்களை எதிர்த்திருக்காரு நம்ம வரிசைப்படுத்துவதற்கான காரணங்களை சொன்னாதான் அது நாங்கள் செய்திருக்கிறது சரியா தவறான்னு பார்க்கிறோம். கூடங்குளம் அணு நிலையத்தை பொறுத்தவரை அந்த போராட்ட களத்தில் வருகிற பொழுது மத்திய அரசாங்கங்கள் எதையெல்லாம் தவறி இருக்கிறார்கள் என்பதுக்கு ஒரு அடிப்படை ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அந்த பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு எடுத்து சொல்லி கூட்டங்கள் நடத்தி அந்த திட்டத்தினுடைய நிலைப்பாடு பற்றியும் அது பாதுகாப்பு பற்றியும் அந்த மக்களுக்கு நீங்க சொன்னதுக்கு பிறகுதான் அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதலை தமிழகத்தில் அவர்கள் தொடங்கிய கூடங்குளம் அணு மின் நிலையமாக இருந்தாலும் சரி, அது மீத்தேன் எரிவாயு திட்டமாக இருந்தாலும் அந்த பகுதியிலே என்ன பாதிப்பு ஏற்படுத்தும், அதை நாங்கள் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருவோம், உங்கள் வாழ்வாதாரத்திற்கு எந்தவித அச்சமும் உங்களுக்கு இருக்காது என்கிற கடமையில் இருந்து தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கம் தவறி இருக்கிற பொழுதுதான் நம்ம அந்த போராட்ட களத்துக்கு நம்ம போறோம். இரண்டாவது, பேசிட்டு வரேன், கூடங்குளம், நியூட்ரினோ, மீத்தேன், கெயில், இப்படி சமீப காலத்தில் நடந்த எத்தனையோ பிரச்சனைகள்ல வைகோ மட்டும் எதிர்க்கல. எல்லாருமே தான், எல்லா அரசியல் கட்சிகளும், பெரும்பாலான அரசியல் கட்சிகள் எதிர்த்திருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. நீங்க பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக வைகோவை குறி வச்சு இந்த மாதிரி பேசுவதற்கு என்ன காரணம் சொல்றேன்? அதுக்கு முன்னால பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் அண்ணன் H. ராஜா அவர்களை பற்றி சொன்னாங்க. அது வினோதமான தலைவர், விளையாட்டு பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. வாசவம் தான், அவர் அண்ணன் சொல்ற மாதிரி இளமையான தலைவர், பேச்சாற்றல் மிக்க தலைவர். அவர் ஜல்லிக்கட்டு காளைகளை அனுமதிக்காவிட்டால் நானே போய் பிடிப்பேன் என்று அறிக்கை விடக்கூடிய அளவிற்கு இளமையான தலைவர் என்பதால் அவர் விளையாட்டு பிள்ளை என்று சொல்லலாம். ஒருவேளை அவர் தலைவரை வயதான தலைவர் என்று அவர் கிளைம் பண்ணி கொள்வதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. அது இருக்கட்டும். அதாவது கூடங்குளம் பிரச்சனையை பொறுத்த அளவில்
எல்லா கட்சியுமே, தேசிய கட்சிகளே, காங்கிரஸாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், அத்தனை கட்சிகளுமே ஆதரித்தாலும் கூட ஒரு வைகோ மட்டுமே இதை தொடர்ந்து கூடங்குளம் பிரச்சனையிலே அவர்கள் சிறு குழுவாக, காங்கிரசும் பாஜகவும் மார்க்சிஸ்டுகளும் இந்திய கம்யூனிஸ்டுகளும் ஆதரிக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக மாநிலத்தில் உள்ள எல்லா கட்சிகளும் ஆதரிக்கணும்னு அந்த மாதிரி, அதாவது அவர் கருத்திலே என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, இதுக்கு கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்த வேண்டும், என்ன பிரச்சனைகள் என்று விவாதிக்க வேண்டும் என்று சொன்னார். எல்லாமே நடந்தது. அப்துல் கலாம் அவர்கள் வந்தார்கள், விஞ்ஞானிகள் வந்தார்கள், இவர்கள் கேள்வி கேட்டதற்கெல்லாம் பதில் சொன்னார்கள். இருந்தாலும் கூட எந்த கேள்விக்குண்டான, நாங்கள் கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்போம், பதிலை நாங்கள் ஒரு திட்டம் துவங்குவதற்கு முன்பாக செய்ய வேண்டிய செயல்பாடுகளை ஒரு 16,000 கோடி ரூபாய் செலவு செய்ததற்கு பிறகு அந்த ஆலை செயல்பாட்டுக்கு வருகிற பொழுது உதயகுமார் அவர்கள் அந்த இடிந்தகரை பகுதியில் நடக்கிற போராட்டமும் அதற்கு ஆதரவாக அரசியல் இயக்கங்கள் நடத்திய போராட்டங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டத்திற்கு செல்கிற பொழுது அப்துல் கலாம் அவர் வர்றார். எப்ப செய்ய வேண்டியது எப்ப செய்றீங்க? இது எம்ஜிஆர் காலத்திலே 1984 தொடங்கப்படுகின்ற திட்டம். அன்னைக்கு இந்த மாதிரி பெரிய போராட்டங்களோ போராட்டங்கள் நடந்தது. இன்றைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல தலைவர்கள் குமரி மாவட்டத்திலிருந்து இந்த திட்டத்தை அன்று எதிர்த்து இந்து முன்னணி இது தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தி. அதற்கு பின்னால் 1989 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்றைய பொதுச் செயலாளர் வைகோ அண்ணன் இருக்கின்றார். அன்றைக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கல. இன்றைக்கு அந்த ஒரு 1000 மெகாவாட் மின்சாரத்தை தயாரிக்கும் பொழுது இவர்கள், நாங்கள் உணர்ந்து கொண்டோம், இது எதிரான திட்டம், மக்களுக்கு எதிரான திட்டம் நினைச்சோம். இன்னைக்கு மின்சார பற்றாக்குறை அவ்வளவு இருக்கிறது. 4000 மெகாவாட் மின்சார பற்றாக்குறை இருக்கிறது. அதனால இன்னைக்கு அந்த எல்லா திட்டங்களையும் தான் ஊர்ல பார்த்தா, காத்தாடி மின்சாரமாக இருக்கட்டும், அனல் மின்சாரம், புனல் மின்சாரம், இதை போன்ற எந்த வகையிலே அணு மின்சாரமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைக்கு வந்துவிட்டோம். அதை தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய உற்பத்திக்கும் பொருளாதாரத்திற்கும் வேண்டியதாக இருக்கின்ற மின்சார திட்டங்களை அவர் எதிர்க்கின்றார். உற்பத்தி ஆகிற மின்சாரங்கள் இருக்கட்டும், இன்னைக்கு அப்படிதான், இன்னைக்கு 3% தான். ஆனால் பின்னாலே அணு உலைகள் அதிகமாக நிறுவப்படும் பொழுது அது 30% மாறும். அதனால அதே போல நியூட்ரினோ திட்டம் 2000 கோடி ரூபாய்க்கு வரக்கூடிய திட்டம். இந்த திட்டம் அவர் சொல்றதுக்கு காரணம் நியூட்ரினோ தானா? தொடர்பாக கேரள முதலமைச்சரை அவர் சந்திச்சு பேசுறாரு அப்படிங்கறதுனாலதான் ராஜா வைகோ மேல இந்த குற்றச்சாட்டை, அதாவது எல்லா திட்டங்களையுமே, அதாவது ஒரு நல்ல மக்கள் நல திட்டங்களுக்காக நில ஆர்ஜிதம் செய்தால் உடனே அதை எதிர்த்து போராடுவேன் என்று, அதாவது மக்களினுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு நான் அரசியல் செய்கிறேன் என்று மக்களுக்கு எதிராக. இன்னும் முல்லை பெரியார் அணை பிரச்சனை அப்படின்னு வந்துவிட்டால் கேரளாவுக்கு செல்லுகின்ற காய்கறிகள், பழங்கள், இந்த கோழி முட்டைகள் இதையெல்லாம் தடுப்பேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் விவசாயிகளுக்கு எதிரான திட்டம். அதாவது முல்லை பெரியார் பிரச்சனை வேற, அங்க செல்லுகின்ற காய்கறிகளுக்கு எதிரான போராட்டம்னு சொல்றீங்க. விவசாயிகளுக்கு எதிரான போராட்டம் தான் இது. விவசாயிகளுக்கு இப்ப இங்கே விளைகின்ற ஒட்டஞ்சத்திரத்திலயோ அல்லது நெல்லை மாவட்டம் ஆலங்குளத்திலிருந்து பெரிய பெரிய பெருநிறுவனங்களை மட்டும் இல்ல, சின்ன சின்ன விவசாயிகளுக்கு எதிரான போராட்டம். நாமக்கல்லில் இருந்து முட்டை செல்லுவதை சில நாட்களுக்கு வேறு பிரச்சனைகளுக்காக கேரளாவிலே தடுத்தார்கள். இங்கே உள்ள முட்டை உற்பத்தியாளர்கள், கோழி உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள். உடனே அரசாங்கம் பேசி சரி செய்து அங்கே சென்றது. ஆனால் இவர் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய போராட்டங்களை ஏன் நடத்தணும் அப்படின்னு நகரப்புற மக்கள் 142 அடி அணையில் நீர்மட்டத்தை உயர்த்தலாம் என்று உச்சநீதிமன்றம் கொடுத்ததற்கு பிறகு அந்த 142 அடி நீர்மட்டத்தை நாங்கள் உயர்த்துவதற்கு எவ்வளவு போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. இங்க எது போகிற அரசாங்கத்தில் ஒரு பாதுகாப்பு அதிகாரிகள் அங்கே இருக்கிற பொறியாளர்களை அந்த பணி செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகிற ஒரு பக்கத்து மாநிலம். இந்த நடைமுறை, ஒரு அணை கட்டுறாங்க, தண்ணீர் வருவதை தடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை மத்திய அரசாங்கமே உருவாக்கி கொடுக்கிறது. நீங்கள் தலையிட்டு இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இரு மாநிலங்களுக்கு இடையே நீங்கள் ஒரு சுமூகமான ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுத்து அந்த 142 அடியை போராடி பெற்று 36 ஆண்டு காலம் இப்ப சமீபத்தில் போராடி இருக்கிறோம். அதை கிடைப்பதற்கு மத்திய அரசாங்கம் வழிவகை செய்திருந்தால் எங்களுடைய கள போராட்டங்களுக்கு அவசியம் இல்லாமல் போயிருக்கும். எங்களுடைய கள போராட்டங்கள் விவசாயிகளுக்கு எதிரான போராட்டம் இல்லை,
முல்லை பெரியாரை பொறுத்தவரை 43 போராட்டங்களை விவசாய சங்கங்களுடன் இணைந்துதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பிற அரசியல் இயக்கங்களும் அதற்கு துணையாக வந்து இந்த போராட்ட காலத்தில் வந்தோம். விவசாயிகளுக்கு எதிராக வைகோ அவர்கள் போராடுகிறார் என்று சொல்வது ஒரு வேடிக்கையான செய்தி தான். அது அப்படித்தான் நம்ம முல்லை பெரியாறு பிரச்சனையில மதிமுக மட்டும் போராடல, பாரதிய ஜனதா கட்சி பல காலகட்டங்களிலே சிபி ராதாகிருஷ்ணன், எங்களுடைய மாநில தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் காலத்திலிருந்தே நாங்கள் தொடர்ந்து போராடி வருகின்றோம். ஆனால் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் பொழுது நிறைவேற்றாத திட்டத்தை இன்றைக்கு 142 அடியாக மேலாண்மை குழு அமைத்து 142 அடிகள் தேக்கப்பட்டது பிஜேபி காலத்தில் தான். இன்னைக்கு குழு அமைச்சு வெற்றி கண்டது பிஜேபி காலத்தில் தான். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது, உச்சநீதிமன்றம் வழக்கு போட்டது யாரு, எல்லாத்தையும் வந்து எங்க காலத்துல அப்படின்னு சொல்லி ஒரே அடியாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாலும் கூட கிடப்பில் போடப்பட்டது எந்தெந்த காலகட்டங்களிலே பல்வேறு காலகட்டங்களில் உச்சநீதிமன்றம். முல்லை பெரியாறு விஷயத்தை விட்டுருங்க. நீங்க வந்து கூடங்குளம் அணுவிலை எதிர்க்கிறீங்க, நீட்டினோ ஆய்வகத்தை எதிர்க்கிறீங்க, மீத்தேன் எரிவாயு திட்டத்தை எதிர்க்கிறீங்க, ஸ்டெர்லைட் ஆலை எதிர்க்கிறீங்க, மரபணு மாற்று பயிர்களை எதிர்க்கிறீங்க, தாமிரபரணி நீரை தொழிற்சாலைகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அங்க தொழில் வளர்ச்சியை தென் மாவட்டங்களில் வரக்கூடாதுன்னு எதிர்க்கிறீங்க. திருச்சி மாவட்டத்தில் குடிநீர் நிறுவனங்களுக்கு நிலத்தடி நீரை கொடுக்க கூடாதுன்னு எதிர்க்கிறீங்க. காப்பீட்டுத்துறையில அந்நிய நேரடி முதலீடை வரவிடக்கூடாதுன்னு சொல்றீங்க. ரயில்வேல அந்நிய முதலீடு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்க வந்து ஒரு திராவிட இயக்கத்தின் ஆட்சிக்கு வரக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய போராட்ட அறிவிப்புகள் மாதிரி தெரியல. இது ஏதோ ஒரு இடதுசாரி அமைப்பு வந்து நடத்துற போராட்டம் மாதிரி வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நீங்க வந்து எதிர்த்து போராடுறீங்கன்னா ராஜா சொல்றது உண்மைன்னு ஆயிடும். அதுக்கு சேர்த்து சொல்லிட்டு சீனாவிலிருந்து அந்நிய முதலீடு ரயில்வே துறையில வருவதை இடதுசாரிகள் கூட ஆதரிக்கிறாங்க. அதாவது நீங்க வரிசைப்படுத்தியிருக்கிற அத்தனை திட்டங்களுக்கான போராட்டத்திற்கான காரணங்கள் வந்து மக்கள் வாழ்வாதாரம் தமிழகத்தில் எந்த இடங்களிலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். இப்போ வந்து ஒரு நிலத்தடி நீரை வந்து அங்கேருந்து எடுத்து வந்து நீர் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ல குடிநீருக்கு பயன்படுத்துகிறதும் அங்கே இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு நம்ம பயன்படுத்துவதை நம்ம எதிர்க்கிறோம் என்று சொல்லுவது, காவிரியிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் முழுமையாக வந்து அந்த தஞ்சை டெல்டா பகுதியோ அதை பயன்படக்கூடிய அந்த 6 லட்சம் மக்களுக்கு ஒரு பயன்பாட்டிற்கான சூழ்நிலைகள் இருந்தால் சில போராட்டங்கள் நடத்த வேண்டியதற்கு அவசியம் இல்லாமல் போயிருக்கும். ஒரு அடிப்படையிலே மக்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாத சூழ்நிலையில் மேலும் மேலும் அந்த மக்கள் வந்து கொடுமைப்படுத்தக்கூடிய தங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஒரு சூழலில் பொதுமக்களும் விவசாயிகளும் வாழ்கிற சூழ்நிலையில் இந்த மீத்தேன் திட்டம், மீத்தேன் எடுக்க கடல் நீர் உள்புகுந்து அது காவிரி டெல்டா மாவட்டமாக இருப்பதனால இப்ப ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு திட்டம் கொண்டு வர்றோம்னா அந்த திட்டம் அங்கே நீர் அதிகம் இல்லாத பகுதிகள், மழை நீர் வந்தாதான் அங்கே கண்மாய்கள் குளங்கள் நிறையும். அந்த இடத்துல ஒரு திட்டம் வரும்போது அந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தேவையா இல்லையா டிசைட் பண்றோம். காவிரி டெல்டா மாவட்டம் அந்த 12 மாவட்டங்களை பொறுத்தவரை விவசாயம் என்பது அவருடைய அடிப்படை. அந்த விவசாயத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டம் விவசாயத்தை பாதிக்காது என்கிற செய்தியை மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ சொல்லாத நிலையில் அதற்கான போராட்டங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கிற கடமையை தான் நாங்கள் செய்தோம். மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கு அப்படின்னு சொல்லி பதில் கருத்துக்களோட எதிர்க்கட்சிகள் போராடக்கூடிய திட்டங்களாகவே இருக்கு. இல்ல, வேலை வாய்ப்பையும் விவசாயத்தையும் வாழ்வாதாரத்தையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டும். இன்னைக்கு வேலூர் வாணியம்பாடியில் இன்னைக்கு ஒரு பெரிய அந்த தோல் தொழிற்சாலையிலே பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. கழிவுநீர் அந்த தொட்டி உடைந்து 10 தொழிலாளர்கள் இறந்து போனார்கள். உடனே தோல் தொழிற்சாலைகள் முழுவதும் நாங்கள் மூடிவிடுவோம் என்று ஒரு அரசாங்கம் முடிவெடுத்தால் அதற்கு போராடுவார்களா? அதெல்லாம் போராட முடியாது. ஏனென்றால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேலை வாய்ப்பு பெறுகின்றார்கள். சாயக்கழிவு பிரச்சனை கொங்கு மண்டலத்தில் இருக்கிறது. அதற்கு சுத்திகரிப்பு செய்து நீங்கள் தொழிலை நடத்துங்கள் என்று சொல்ல வேண்டுமே தவிர ஒவ்வொரு துறையாக இப்படி பார்த்து கொண்டு ஒவ்வொரு மக்களை பாதிக்கின்றது என்று சொன்னால் எந்த திட்டத்தையுமே எந்த வேலைவாய்ப்பு திட்டத்தையுமே ஏற்படுத்த முடியாது. அணுமின் நிலையமாக இருந்தாலும் சரி, வேலூர் மாவட்டத்தில் தோல் தொழிற்சாலையாக இருந்தாலும், சாயக்கழிவு பிரச்சனைகளாக இருந்தாலும் இதை சரி செய்து நீங்கள் தொழிலை நடத்துங்கள், வேலைவாய்ப்பை கொடுங்கள் என்றுதான் ஒரு அரசாங்கம் சொல்ல முடியுமே தவிர அவர்கள் ஆட்சிக்கு வராத கட்சி அதனால என்ன வேணாலும் பேசிடலாம். இது வந்து மக்களை பாதிக்கின்றது பெரிதுபடுத்தி பூதாகாரமாக சொல்லி வேலை வாய்ப்பை தடுத்து விடலாம். இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு, அதனால எல்லா திட்டங்களையும் நீங்க இருக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ள ஒரு அங்கமாக இருக்கிற வரைக்கும் இது போன்ற திட்டங்களை நீங்கள் எதிர்த்ததும் இல்லை. அதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். ரயில்வே நிலையங்களிலே டீ வித்து கொண்டு நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டின் பிரதமராக வருவோம் என்று கனவு கண்டிருக்க முடியாது.
குஜராத் மாநிலத்திலே வந்து ஒரு முதலமைச்சராக வருவோம் என்ற கனவில்லா சூழ்நிலையில் ஒரு பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்கி அந்த கலவரத்தின் மூலம் ஒரு ஹீரோவாகி குஜராத்தில் முதல்வராக்கி இந்த மோடி பிரதம மந்திரி ஆயிருக்கார். இது எந்த கனவின் அடிப்படையில் அவர் பிரதம மந்திரி வந்திருப்பாருங்கிற கேள்வியை தான் நான் வைக்க முடியும். ராஜபக்சே இலங்கையை பொறுத்த ராஜபக்சே 10 ஆண்டுகள் இவ்வளவு பெரிய இழப்பை சந்திப்பார் என்று ராஜபக்சே நினைத்திருப்பாரா? அவர் போனதே ஜோசிக்காரன் சொன்னா 2 வருஷத்துக்கு முன்னால நின்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு நீ ஆட்சியில் இருக்கணும் கொடுத்த ஐடியா வச்சு தேர்தலுக்கு வந்தாரு. இன்றைக்கு தோல்வியிட்டு போய் பயந்து ஓடுறார். தயவு செய்து என் வீட்டில் சர்ச் பண்ணாதீங்க, நீங்க வராதீங்க, என்ன தனிமையில் இருக்க குடும்பமே ஓடி ஒளியுது. அந்த சூழ்நிலை ராஜபக்சே வரும் என்று அவர் நினைத்திருப்பாரா? அதனால அரசியலில் எதுவுமே தமிழர்கள் இந்திய அரசியலில் எதுவுமே நிலையானது இல்லை. மக்கள் வந்து முடிவெடுக்கிற விஷயம் ஒன்றும் இல்லைங்க. டெல்லியில் இன்னைக்கு கெஜ்ரிவால் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு சிம்ம சொப்பனமா வர்றாருன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? உடனே அமித்ஷா அறிக்கை கொடுக்கிறார், இல்ல இந்த நரேந்திர மோடி நிர்வாகத்தை சரியா தவறா என்று நிர்வகிக்கக்கூடிய தேர்தலில் நரேந்திர மோடியை டெல்லியிலிருந்து ஒதுக்குறாங்க. இந்த தேர்தலில் தோல்வியுற்று போனால் நரேந்திர மோடி கெட்டு போயிரும். அப்ப கெஜ்ரிவால் வந்து ஒரு IFS ஆபீசரா இருந்தவர் ஒரு 5 ஆண்டுகள் பணியில் இருந்து ஒரு டெல்லி மாநிலத்திலே வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சிம்ம சொப்பனமாக வர முடியும் என்பதை அவர் நினைத்து பார்த்து களத்திற்கு வந்தாரா? இல்ல இந்த மக்கள் கொடுக்கிற வாய்ப்பு அது என்றைக்கும் மாறக்கூடியதுதான். காரை செல்வராஜ் அண்ணன் சொன்னது, அதாவது நரேந்திர மோடி டீ விற்றவர் முதலமைச்சர் ஆகிவிட்டார், பிரதமர் ஆகிவிட்டார். அந்த கலவரத்தை பற்றி எல்லாம் ஏன் பேசுறாங்கன்னு தெரியல. கலவரத்தை பற்றியெல்லாம் பல முறை பேசி ஆகிவிட்டது. சோனியா காந்தி அம்மையாரே மரண வியாபாரி என்று சொல்லி 3 முறை பேசி மூக்கொடைப்பட்டார். அதாவது அண்ணன் பேசுறதுல என்னதுன்னா, இந்த மாதிரி நரேந்திர மோடி வந்து விட்டாரே, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து விட்டாரேன்னா கட்சி அமைப்பு இருந்தது, அவர்களுக்கு உழைப்பு இருந்தது, இதை போல ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து விடாதா என்றுதான் அவர் வந்து ஜோசியத்தை தான் நம்புறாரு. இதை போல ஒரு அதிசயம் நடந்து விடாதா, அந்த மாதிரி அதிசயம் எல்லாம் பேச வேண்டிய விஷயத்துல இருந்து வெளியில போறோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. நம்ம தொடர்ந்து பேசுவோம், நம்ம எடுத்துக்கொண்ட சப்ஜெக்டை பத்தியே தொடர்ந்து பேசுவோம். அறிவியல் வளர்ச்சி பெறுவதற்கு முன்பாகவே தமிழர்கள் பண்பாட்டை வளர்த்திருக்கிறார்கள். அவர்கள் தான் உலகுக்கு வந்து அறநெறிகளை கற்று தந்திருக்கிறாங்க. அத்தகைய ஒழுக்க நெறிகள் அறிவியல் வளர்ச்சிங்கிற பேர்ல சீரழிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி வைகோ சொல்றாரு. 2 வெவ்வேறானது இல்ல. யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாருமே சொந்தக்காரங்க தான், எல்லாமே நமக்கு ஊரு தான், எல்லாருமே சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொன்னாங்க. எல்லா தீமைகளும் உனக்கு. அதே போல திருக்குறளில் ஏராளமான கருத்துக்கள். அந்த சமயத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உழுவடை கருவிகளோ அல்லது வேறு போக்குவரத்து கருவிகளோ மாட்டு வண்டியோ இப்படி ஒவ்வொரு அறிவியல் முன்னேற்றம். ஒரு மாட்டு வண்டி கொண்டு வரணும்னா ஒரு 2 மரத்தை வெட்டி தான் கொண்டு வரணும். அறிவியல் முன்னேற்றம் தன்னோட எதை கொண்டு வருகிறது அப்படின்னு அவங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல. இல்ல, அறிவியல் முன்னேற்றம் அது ஏற்படுத்தக்கூடிய தீமைகளை, அது வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை சிதைக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் எழுப்பக்கூடிய சந்தேகங்களை ஓரளவுக்கு சிதைக்கத்தான் செய்யும். ஓரளவுக்கு வாழக்கூடிய மக்களுடைய இடப்பெயர்ச்சியும் அதன் காரணமாக வரக்கூடிய விளைவுகளையும் பற்றி அவங்க சொல்றதுக்கும் எந்த பதிலும் நீங்கன்னு இல்ல. கடந்த காலத்துல அரசியல் வந்து தெளிவான பதில் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இல்ல, ஒரு அணைக்கட்டு கட்ட வேண்டும் என்று சொன்னால் இடப்பெயர்ச்சி இருக்கத்தான் செய்யும், அறிவியல் முன்னேற்றம். அதனால இப்ப இன்னைக்கு வந்து வைரமுத்து சொல்லுவார், எங்களோட வைகை அணையில தான் எங்க வீடு இருந்தது அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்கார். அவர் வந்து இடப்பெயர்ச்சி செய்து வேறு நகரத்திற்கு வந்திருக்கிறார். ராமநாதபுரம் பெரிய கண்மாயில கிராமங்களே இருக்கிறது. அந்த பகுதியிலிருந்து வெளியில வந்து பெரிய கவிஞராக வந்தவரை உங்களால எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். ஆமா, அப்படிதான். ஆயிரக்கணக்கான பேர் வந்து வாழ்க்கையை தொலைச்சவங்க அங்க இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் நம்ம வந்து எடுத்து சொல்றது இல்லை. எப்போதுமே லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்கணும். பெரும்பான்மை மக்களுக்கு, அதாவது ஒரு சிலர் இடப்பெயர்ச்சி இருந்தாலும் கூட, ஒரு அணைக்கட்டு கட்டுவதால் இடப்பெயர்ச்சி இருந்தாலும் கூட, ஒரு வீடு கட்டும் திட்டத்திற்காக ஒரு லேண்ட் அக்விசிஷன் இருந்தாலும் கூட, அந்த இடப்பெயர்ச்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு கொடுப்பது என்பதை தான் அரசாங்கம் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்கணும். இது ரொம்ப நல்ல விஷயம் தான். நீங்க சொல்றதை நான் மனதளவுல முழுக்க கொள்கை அளவுல ஏற்றுக்கிறேன், மனசார ஏற்றுக்கிறேன். ஆனா லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்ல இந்தியாவின் எதிர்கால நன்மைக்காக ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவ்வளவு வேலையையும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து வைக்கிறீங்களே ஏன் அப்படிங்கிற கேள்வி பதில் சொல்லி. தமிழ்நாட்டில் எந்த விதமான ரிஸ்க் எடுக்க வேண்டிய வேலையும் இல்ல. அதாவது இங்க அணுமின் கூடங்குளத்துக்கு என்ன பேரு? கூடங்குளம் அணுமின் நிலையம். பல்வேறு நியூட்ரினோ ஆய்வகத்துக்கு என்ன பேரு? நியூட்ரினோ ஆய்வு மையம் 2000 கோடி ரூபாய் திட்டத்திலே வரக்கூடியது. அது வந்து காஸ்மிக் கதிர்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய மையமாக, உலகத்திலேயே சிறந்த மையமாக அமைய போகிறது. அதுல வந்து என்னதுன்னா, எந்தவித, அதாவது இவங்க வந்து சொல்றாங்க, அவர் வந்து எல்லா விஷயங்களும் திட்டம் எவ்வளவுன்னு சொல்றாரு. அதனால என்ன அறிவியல் ரீதியாக எந்த ரூபத்திலையும் அறிவியலை ஏற்பதில்லை
அப்படின்னு ஒரு முடிவு. அறிவியல் என்பதே பாத்தீங்கன்னா ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் ஆரம்பத்தில் உருவாகிறது. அதற்கு பிறகு இந்த நோபல் பிரைஸ் வாங்கினவர் அணுகுண்டை கண்டுபிடித்தார். அது வந்து ஆக்கப்பூர்வமாக வழியில் இல்லாமல் அழிவு பாதைக்கு கொண்டு சொல்றது பிறகு தன் சொத்துக்களை எல்லாம் எழுதி சிறந்த கண்டுபிடிப்புகளுக்கு மக்களோடு இணைந்து போகிற அறிவியல் முன்னேற்றத்திற்கு இதை பயன்படுத்துங்க சொல்லிட்டு செத்து போன வரலாறு நமக்கு உண்டு. அறிவியல் வந்து ஆரம்பத்தில் ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான் அந்த வெற்றி. நம்ம ஒன்றும் இல்லை, இந்த எலக்ட்ரான் கண்டுபிடிப்பதற்கு முன்னால வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றி தெரியாது. இன்றைக்கு கணினியிலிருந்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி அனைத்திலும் இந்த எலக்ட்ரானுடைய உபயோகம் வந்ததற்கு பிறகு அதனுடைய பயன்பாட்டை நம்ம அறிந்து கொள்கிறோம். இந்த நியூட்ரினோ திட்டத்தில் ஒரு 2 ஆரம்ப கட்ட பிரச்சனைகள் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஊடகத்துக்கு சொன்ன மக்கள் மத்தியிலே ஒரு கருத்து கேட்பு கூட்டங்கள் எடுக்கல, இந்த திட்டத்தை பற்றியான விளக்கம் சொல்லவில்லை. அன்பு தலைவர் வைகோ அவர்கள் முந்தா நாள் மதுரை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கார். அந்த வழக்கிலே தமிழக அரசாங்கம் கொடுத்திருக்கிற ஒரே செய்தியை மட்டும் சொல்றேன். அதுவே இது ஒட்டுமொத்த இந்த நியூட்ரினோ திட்டத்தினுடைய மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய பார்வைகள் விளங்கும். அன்பு தலைவர் வைகோ அவர்கள் மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கார். தமிழக அரசாங்கத்தின் சார்பாக அந்த நீதியரசர் கவுல் அவர்களும் இன்னொருத்தர் பேர் ஞாபகம் இல்லை, 2 பேரும் மத்தியில் வந்து அவர் சொல்லும்போது என்ன சொல்றார், இந்த நியூட்ரினோ திட்டத்தை பற்றி எந்த விளக்கமும் எந்த அப்ளிகேஷனும் விண்ணப்பங்களும் எங்களுக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு வரவில்லை. அந்த என்ன திட்டம் இங்க பண்ண போறாங்கிற செய்திகள் எங்களுக்கு கொடுக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் இந்த இடத்துல இதற்கான விளக்கத்தை தருவதற்கான எந்த அவசியம் எங்களுக்கு ஏற்படவில்லை என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்திருக்கிறது. இரண்டாவது, இந்த நியூட்ரினோ திட்டத்தினுடைய 40% பகுதி வந்து கேரள மாநிலத்துக்குள்ள போகுது. அந்த மலையை குறைந்து போறாங்க 1910 மீட்டர், ஒரு 2 கிலோமீட்டர் வச்சுங்க. அது வந்து 40% வந்து கேரள எல்லைக்குள்ள போகுது. சோ அந்த கேரள எல்லைக்குள்ள போகிற பொழுது அந்த கேரள மாநிலத்தினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அரசாங்கத்தினுடைய ஒப்புதலையும் மத்திய அரசாங்கம் பெறவில்லை. இதுக்கு 2 உதாரணம் சொல்லிடுறேன். டாடா அணு ஆராய்ச்சியும் பாபா அணுசக்தி கழகமும் கணிதவியல் ஆய்வு மையம் தரமணியில் இருக்கிற 3 பேர் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை கொண்டு வர்றாங்க. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு ஏன் இந்த திட்ட அனுமதி இல்லைன்னு இவர் சொன்னதுக்கு என்ன காரணம்னா, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு திட்டத்தை கொடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து ஐஎன்ஓக்கு அது இந்தியா பேஸ்ட் நியூட்ரினோ அப்சர்வேட்டர் தான். அது இந்திய அரசாங்கத்தினுடைய முழுமையான நிர்வாகம் இல்லை. அது என்ன கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அணு உலை கழிவுகள் என்கிற பெயர்ல தான் மாசு கட்டுப்பாடு. அந்த வெங்கடேஸ்வரன் என்ன சொல்லியிருக்காரு, அந்த விஞ்ஞான பிரச்சாரனுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, தவறுதலாக நடந்து விட்டது, ரேஷன் கார்டுல பேரு நம்ம தப்பா எழுதியது இல்லையான்னு. ஒரு திட்டத்தினுடைய அனுமதியை பெறுவதற்கு அந்த திட்டத்திற்கான முறையான வரைமுறைகளையே செய்யாத ஒரு நியூட்ரினோ திட்டம் என்பது மக்களை எந்த அளவுக்கு அழிவுப்பாதை கொண்டு போவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு. மாசு கட்டுப்பாட்டு துறையினுடைய அனுமதி எல்லாம் உரிய நேரத்தில் வாங்குவார்கள். அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வேலை என்ன அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன்ல போட்டிருந்தா தனிப்பட்ட வேலை, ப்ரொஃபஷன், அரசு வேலை இது அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒண்ணு வந்து டிக் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஏற்பட்ட தவறுதானே தவிர இது பேரே வந்து அந்த இடத்துல பொட்டிபுரம் ஊராட்சியில அம்பரப்பர் மலை கரடு தான். அது மலை கூட கிடையாது, காடும் கிடையாது, ஒரு மரம் கூட கிடையாது. அந்த இடத்துல நீங்க காட்சி ஊடகமா காட்டாலும் கூட அது வெறும் கரடு. அந்த கரட்டு பகுதியிலே ஆரம்பிப்பதிலே எந்த விதமான இயற்கை சீர்கேடுகளும் வராது. வளர்ச்சி வந்து வனப்பகுதியில அல்லது பழங்குடியினர் இருக்கக்கூடிய பகுதி இல்ல, அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் இதுதானே பொதுமக்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துலயா நடக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாதங்கள் முன்வைக்கிற மாதிரியான வாதமாக இதுவும் போயிடக்கூடாது. வளர்ச்சி என்பது என்ன அப்படிங்கிறதுல 2 அமைப்புகளுக்கு இடையிலே அடிப்படையிலேயே வேறுபாடு இருக்கிறதாக நீங்க பேசுறதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.